வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள், விசேஷமான நாள். ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தகம் மறுபதிப்பு வந்திருக்கு. இந்த புத்தகம் சிறுகதை தொகுப்பு. சாதாரண சிறுகதைகளா இதை நீங்கள் கழிச்சு கட்டவே முடியாது. ஏன்னா இதை எழுதினவர் ஒரு திரைப்பட இயக்குனர். அன்னக்கிளி செல்வராஜிடம் உதவியாளராக தன் பணியை தொடங்கி புதிய பூவிதுன்னு ஒரு தனி படத்தையும் இயக்கியவர். ரம்யா கிருஷ்ணன் அதில் முக்கிய கதாநாயகி. அப்படிப்பட்ட ஒரு திரை ஆளுமை எம்ஜி வல்லபனிடம் பணியாற்றியிருக்கிறார். நிறைய இலக்கிய சினிமா நண்பர்களோடு பழகி இருக்கிறார். எனக்கு 40 ஆண்டுகளாக நட்பு உள்ளவர். ஒரு மிக சிறந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களும் கோவை ஞானி அவர்களும் இன்னும் பல ஆளுமைகளும் சூரியராஜனை பாராட்டாத நாளே கிடையாது, அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஏன் வெளியே தெரியாமல் இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் கேட்பார்கள். அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை சூழல் தான், வேற என்ன சொல்வது. ஆனாலும் இத்தனை ஆண்டு கழித்து மீண்டும் இந்த புத்தகத்திற்கு ஜெய்ரிகி பதிப்பகம் மூலம் ஒரு உயிர் கிடைத்திருக்கிறது, மறுபதிப்பு வந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக ஒரு நண்பர் என்கிற முறையிலும், ஒரு வாசகன் என்ற முறையிலும், ஒரு படைப்பாளி என்ற முறையிலும் எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கும் இந்த நூலை வெளியிடுமாறு திரு ஜீவ கரிகாலன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர் தென்றல் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். எழுத்தாளர் லட்சுமிஹர் இங்க இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ரிகி பதிப்பகத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ ஜெய்ரிகி ஒரு மல்டி லெவல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. அது ஒரு 3 மொழிகளுக்கு தனித்தனியாக ஃப்ளோர் வச்சுருக்காங்க. அதுபோக யூடியூப் சேனல். இந்த அவர் அசோக் இந்த பாக்கெட்டில் கை விட்டார்னா அது மைக் வந்துடும், அதில் பண்ணிடுறாரு. இந்த கையில் வச்சுருந்தா கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மாற்று மொழி டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் கிடைப்பாங்க. வாழ்வின் மிக துயரமான காலகட்டத்தில் நிறைய பேர் வெளியேறிக்கிட்டு இருந்த கூட்டில் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல உட்காந்த நண்பருங்கனால அவர் மேலே ரொம்ப தனி பிரியம் உண்டு. அவர் ஒரு லைஃப் கோச்சும் கூட. அவர் நிறைய கஷ்டமான நேரங்களில் ஈரோட்டில் மழை பெஞ்சும் போது சரி, இங்கே கூட நின்று தார்பாய் பிடிச்ச நண்பர் அவரை பற்றி சொல்லணும்னா, மிக முக்கியமாக அவர் ஒரு அகழ்வாராய்ச்சி நிபுணரும் கூட. புத்தகங்கள் வராமல் எழுத்தாளர் யாருன்றே தெரியாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா போதும், அந்த ஊருக்கு பயணப்பட்டு அந்த எழுத்தாளரை பற்றி தேடி அப்படி அவர் நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்காரு. ரவிச்சந்திரன் கதைகள் அப்படி தான் எல்லாருமே மறந்த போகும்போது அப்படி அறிமுகப்படுத்தினார், பெங்களூர் ரவிச்சந்திரன் கதைகளை. அப்புறம் இதயன் அப்படிங்கிற ஒரு ஈவன் எஸ்ராவே குறிப்பிட்டிருந்த போது அந்த தொகுப்பை தேடிட்டு இருக்கும் போது இவர் எடுத்து இப்போ 2வது தொகுப்பும் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்போ மேலும் அப்படி ஒரு தொகுப்பு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஆள். காணாமல் அகழ்ந்து எடுத்து அதுக்கு உயிரோட்டக்கூடிய ஒரு மந்திரவாதி. அவருடைய தந்திர எந்திரங்கள் எல்லாம் வெற்றியோடு சீரும் சிறப்புமாய் அமையட்டும் என வாழ்த்துகிறேன்.